செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே ஸ்ரீ ஆலவட்டம்மன் கோவிலில் மக்கள் வழங்கிய நன்கொடையில் கட்டப்பட்ட கட்டிடத்திற்கு விளம்பரம் தேடும் நோக்கில் அரசு கல்வெட்டு வைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனகாபுத்தூர் பகுதியில் ஸ்ரீ ஆலவட்டம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கும் மண்டபம் மக்கள் வழங்கிய நன்கொடையில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டடம் கட்டப்பட்டது போல கல்வெட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதில் முதல்வர், துணை முதல்வர், விடியா திமுக அமைச்சர்கள், திமுக பகுதி செயலாளர் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதை கண்டித்து கல்வெட்டின் புகைப்படம் அடங்கிய பிரசுரங்களை முன்னாள் கோவில் நிர்வாகிகள் கடைகள், வீடுகளில் விநியோகம் செய்தனர். விளம்பர மாடல் அரசின் செயலுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோயிலுக்கு இந்த மண்டபம் அமைச்சதுக்கு ₹1 கூட இந்து சமய அறநிலைத்துறை நிதி கொடுக்கல. இது முழுக்க முழுக்க இந்த ₹1 காணிக்கையா மக்கள் கொடுத்தது. அந்த மக்களுடைய பணத்துல இவங்க இந்த கூரையை அமைச்சிட்டு இதுக்கு ஒரு கல்வெட்டு ஒன்று திறந்துருக்கிறாங்க. இந்த கல்வெட்டுல முதலமைச்சர் பேரு, துணை முதலமைச்சர் பேரு, தாமோ அன்பரசன் அவர்கள் பேரு, சேகர் பாபு அவர்களுடைய பேரு, அதுக்கப்புறமா இதுல அவருடைய சொந்த பணம் போட்டு செலவு பண்ண மாதிரி திமுக பகுதி செயலாளர் திரு ஜெயக்குமார் அவருடைய பேரை போட்டிருக்காங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கிராம பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆதிவராகநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீமுஷ்ணம் பேரூராட்சியின் குப்பை கிடங்கு மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்க இடம் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கிராம பகுதியில் குப்பை கிடங்கு, கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதை கைவிடாவிட்டால் தொடர் போராட்டம் நடத்துவோம் எனவும் எச்சரித்தனர். சீமுஷ்ணத்து 600 ஏக்கருக்கு மேலே இருக்கு. அங்கேயே இந்த திட்டத்தை செய்யலாம். மலமூடு என்ற இடத்துல 500 ஏக்கர் கிட்ட இருக்கு. கிராமத்தை சுற்றி திருமட்டம் பேரூராட்சி சுற்றி நிறைய புறம்போகள் இருக்கு. அங்கேயே இதை பண்ணலாம். இது ஆளுகின்ற ஆட்சி வலிமையால இங்க எங்க மக்களை பாழ்படுத்த நிலைமையில கொண்டு இந்த திட்டத்தை இங்க 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட செய்யறாங்க. இது கண்டிக்கத்தக்கது. இதை கிராம பொதுமக்களும் நாங்களும் அனைத்து கட்சி சார்பாக மறியல் போராட்டம் பண்றதாக இருக்கிறோம். நாங்கள் முதல் உதவினால ஸ்ரீமுஷ்ணம் தான் போய் ஆகணும். எங்களுக்கு மாசுபட்டுதுன்னா எங்களுடைய ஆடு மாடு, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அதனால நாங்கள் இதுக்கு முன்னாடி முறையீடு பண்ணினாலுமே அதை யாருமே அரசு அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த தொட்டி கட்டுறதை நிறுத்தினால் மட்டும்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடும்.